பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான தேவனுக்கும் துதியும் கனமும் புகழும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. உலகமெங்கும் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள், இது துதியின் நாள். கடந்த நாட்களில் நமக்கு தேவன் செய்த எண்ணிலடங்கா அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி சொல்லும் நாள். நாம் சமுதாயத்தில் நடக்கும்போது நம்மேல் விழுந்து விடுகிற பல பாவ மாம்சீக தூசிகளெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் கழுவிக்கொள்ளும் ஒரு நாள். திறக்கப்பட்ட இயேசுவின் விழாவிலிருந்து வடியும் இரத்தம் நம்மை கழுவுகிறது. அப்படி விழாவிலிருந்து வடியும் பரிசுத்தாவியான ஜீவ தண்ணீர் நம்மை அபிஷேகிக்கிறது. நாம் புதுபலத்தோடு எழும்பி தேவ சத்தத்தை நான் கீழ்ப்படிந்து சுகமாகி புதுபலன் அடையும் நாள் இந்த ஆராதனை நாள். சங்கீதம் 69ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஆம், தேவன் தன் சபையான வீட்டின் மேல் வைராக்கியம் உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு அவர் சென்றபோது அவர் செய்த முதல் காரியம் என்ன? அங்கே ஆடு மாடு விற்கிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் பணம் மாற்றும் வியாபாரம் செய்கிறவர்களையும் அந்த ஆலயத்தை விட்டு அவர்கள் வெளியிலே துரத்தி அடித்தார். என் பிதாவின் வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, அதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சத்தியத்தின் செய்தியை எச்சரிப்பாக கொடுத்தார். அதை அவர்கள் உணரவே இல்லை. என்றால் அவர்கள் பணம் 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 என்று பணத்தை சம்பாதிப்பதில் அவர்கள் இருந்தார்கள். நல்லதுதான். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிற இடமாக தேவாதி தேவனை ஆராதிக்கிற சபையை ஒரு வியாபார கூடமாக மாற்றி வைத்ததைத்தான் கர்த்தர் இன்றைக்கும் கண்டிக்கிறார். சபை என்பது ஜெப வீடு. அது வியாபாரம் நடக்கும் இடம் அல்ல, கொடுக்கல் வாங்கல் செய்யும் ஒரு இடம் அல்ல. அந்த இடத்துல பலவிதமான தொழில் செய்து பல தொழில் விஷயங்களை பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் அல்ல தேவ சபை என்பது. பெருமை நிலைநாட்டும் இடம் அல்ல, கலகம் செய்யும் இடம் அல்ல, பலவிதமான ஊர்க்கதைகளை பேசும் இடம் அல்ல தேவ சபை என்பது. என்றால் தேவன் தன் வீடான சபையின் மேல் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 பாருங்கள். தேவன் தன் சொந்த இரத்தத்தால் சபையை சம்பாதித்தார் என்று சொல்கிறது. சபை என்றால் கட்டிடம் அல்ல, விசுவாசிகள் தான். ஆண்டவராக இயேசு சிந்திய இரத்தத்தால் தான் ஒவ்வொரு விசுவாசிகளும் சபைக்கு ஐக்கியமாக வந்து தேவனை ஆராதிக்கிறோம். ஆமாம் அன்பானவர்களே, அப்போ விசுவாசிகளுடைய வாழ்க்கை என்பது தேவனுக்கு உகந்ததாகவே அது இருக்க வேண்டும். என்றைக்குமே அது சிறிய சபையாக இருக்கட்டும், பெரிய சபையாக இருக்கட்டும், என்றைக்குமே சபை இயேசுவினுடைய வீடு. ஜனங்கள் எல்லோரும் இயேசுவினுடைய உடல் உறுப்புகள். அங்கே தேவாதி தேவன் மகிமைப்பட வேண்டும். அவருடைய ஆளுகை சபையில் இருக்கிறது. சபை எக்காலத்திலும் ஜெப வீடு தான், துதி வீடு தான், அற்புதங்கள் நடக்கிற வீடு தான், தேவனுடைய சத்தியத்தை இதோ போதிக்கிற ஒரு வீடு தான். எப்பேற்பட்ட ஜாதியானும் சபைக்கு வரும்போது தேவ சத்தியத்தால் ஆண்டவராக இயேசுவை தன் இரட்சகராக மீட்பராக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சபையில் தான் சுகமாக்க அபிஷேகம் இறங்குகிறது. சபையில் தான் நம்ம எல்லோரும் புது பலன் அடைகிறோம். சபையில் தான் தேவனுடைய பிரசன்னம் நம்மேல் வழிந்து விடுகிறது. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் தன் வீடான சபையின் மேல் வைராக்கியம் உள்ளவர். ஆகவே நாம் ஒருபோதும் சபைக்கு இடரலானவர்களாக இல்லாதபடிக்கு இதோ அது ஜெப வீடு, துதியின் வீடு, ஆராதனை வீடு என்று சொல்லி தேவ சமூகத்தையே நாம் நாடுவோம். சமாதானத்தின் ஜனங்களாக நாம் இருப்போம். சத்தியத்தின் கீழ்ப்படியும் ஜனங்களாக நாம் இருப்போம். தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பி உங்கள் வழியாக கர்த்தர் மகிமை அடைவாராக. கர்த்தருக்கு சபை வீட்டின் மேல் வைராக்கியம் இருந்தது போல நமக்கும் சபைகளின் மேல் இதோ தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வைராக்கியம் வரட்டும். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையின் மேல்
வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறீர். சபை ஜெப வீடு, துதி வீடு, உமது ஆளுகை இருக்கும் வீடு. சபை சத்தியத்தை போதிக்கும் வீடு. சபை பரலோகத்தின் அக்கினி பூமிக்கு கொண்டு வரும் ஒரு வீடு. உம் சமூகத்தை தேடும் எல்லா ஜனங்களையும் நீர் விடுவித்து ரட்சித்து சுகமாக்கும் ஒரு வீடு ஜெப வீடு. அப்படிப்பட்ட வைராக்கியம் எங்களுக்கும் வரும்படி எங்களை அபிஷேகித்தருளும் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.